ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இந்த நடைமுறை வேத பாடத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இதை ரெக்கார்டிங்கில் பார்க்குறவங்களையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் யாவரும் தேவனை துதித்து இந்த வேத பாடத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்பா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல எங்கள் மத்தியிலே செய்யப்படுவதாக. அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பிதாவே, உம்முடைய அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா இயேசுவே, உம்முடைய தியாக பலிக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள், என் சுமைகள், பாருங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அப்பா, உம்மை துதிக்கிற ஆண்டவரே துதியின் மகத்துவத்தையும், அப்பா உம்மை மகிமைப்படுத்துவத்தின் மகத்துவத்தையும் நாங்கள் அறிந்து கொள்ள எங்கள் கண்களை திறந்தருளும். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யுங்க. ஒவ்வொருவருக்கும் வேண்டிய வார்த்தைகளை நீங்கள் பேசுங்க. அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அனைவரையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ஆடுகளின் நிலைமையை அறிந்திருக்கிறவர். அப்பா ஆண்டவரே, இதை காண்கிற ஒவ்வொருவருக்கும் வேண்டியவைகளை நீர் பேசுவோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்திற்குள்ளும் கற்றுக் கொடுத்து எங்களை நடத்துங்க, வழி நடத்து, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இந்த நடைமுறை வேத பாடத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும்
வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்கிற காரியம் துதி மற்றும் மகிமைப்படுத்துதலின் அவசியம். அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பக்கத்தில் இங்கே என்னுடைய கம்ப்யூட்டர் இருக்குது. ஸோ நான் அதில் தான் நோட்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை பார்த்து தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்ல போகிறேன். ஓகே, ரைட். ஸோ இது பைபிள் ஸ்டடி அப்படின்றதுனால நம்ம மெசேஜ் மாதிரி அப்படியே நம்ம எதையுமே பார்க்காம எடுக்கிறது அப்படியெல்லாம் நம்ம பண்ண முடியாது. நம்ம ப்ராப்பராக உட்காந்து நோட்ஸ் எடுத்து தியானித்து ஜெபித்து இதை உருவாக்கி இருக்கிறோம். ஸோ ஜெபத்தோடு இதை கேளுங்க. உங்கள் யாவருக்கும் இது மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். துதித்தலை பற்றி ஒரு சில வசனங்கள் சொல்லுகிறது, அதெல்லாம் நம்ம கவனிப்போம். ஃபஸ்ட்டு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய வாழ்க்கை அப்படின்றதே ஒரு யுத்தம். அதுவும் கிறிஸ்தவம் அப்படின்னா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஆவிக்குரிய யுத்தம். ஸோ இந்த யுத்தத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸோ நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த யுத்தத்தை ஜெயிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய எதிரி, நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரே எதிரி பிசாசு. அவன் மூலமாக இந்த உலகமும் நமக்கு எதிராக இருக்கிறது. அவன் மூலமாக நம்முடைய ஜென்ம சுபாவமும் நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ அவன் இல்லாமல் இந்த உலகமும் செயல்படாது, அவன் இல்லாமல் நம்முடைய ஜென்ம சுபாவமும் செயல்படாது. இரண்டை இயக்குவதற்கும் அவன்தான் காரணனாக இருக்கிறான். சரி, ஓகே. இவனை எதிர்த்து நிற்கிறதுக்கு வசனம் சில இடங்களில் சொல்லுது, தேவனுக்கு கீழ்ப்பணிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஸோ இந்த மாதிரி நேரடியான வசனங்கள் ஒரு சில வசனங்கள் தான் இருக்குது. எப்படி பிசாசு ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சில வசனங்கள் தான் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படி கொடுக்கப்பட்ட வசனங்களில் மிக முக்கியமானது ஒன்று, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். சரி, அது வந்து யாக்கோபு 4:7 பார்க்குறோம். இன்னொன்று 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. ஸோ அப்போது விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும்போது பிசாசுக்கு நம்மளால் எதிர்த்து நிற்க முடியும். சரி, அது இல்லாமல் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் கொடுக்கப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு சூத்திரம், ஒரு ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் துதி. சரி, அதை பற்றி மத்தேயு 21:6 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மற்றும் சங்கீதம் 8:2 நம்ம வாசிக்கிறோம். சரி, நம்ம அதை பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், மத்தேயு எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 16வது வசனம். எல்லாரும் ஓசன்னா அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து பாடிக்கொண்டு வருகிறார்கள். அப்போ நிறைய பேர் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க, பரிசேயரும் வேதபாரகரும் பிரதான ஆசாரியரும் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ 16வது வசனத்தை வாசிப்போம். அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். ஸோ இந்த இடத்துல துதி உண்டாகும்படி செய்தீர் அப்படின்ட்டு மத்தேயு 21:16 நம்ம வாசிக்கிறோம். ஆனால் நம்ம சங்கீதம் 8:2 நம்ம பின்னாடி போய் பார்க்கலாம். சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 2வது வசனம். பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். அப்போது அதே வசனம் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை சங்கீதம் 8 சொல்லப்படுகிற வார்த்தை பலன், மத்தேயு 21 சொல்லப்படுகிற வார்த்தை துதி. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிசாசை எதிர்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா துதி. இது துதி தான் பலனாய் செயல்படுகிறது. நாம் துதிக்கும் போது பகைஞனும் பழிகாரனுமாகிய பிசாசை அவனுடைய வாயை நாம் அடக்க முடியும். அப்போ நம்ம வாயை திறந்தாதான் பிசாசுடைய வாயை அடக்க முடியும். பிசாசுடைய வேலை என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது, அவன் சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு இரவும் பகலும் தேவனுக்கு முன்பாக நிற்கிறானாம். ஸோ அவனுடைய பேரே வந்து பிசாசு அப்படின்னாலே வந்து எதிராளி, அக்யூசர், அதாவது குற்றம் சாட்டுகிறவன் என்று அர்த்தம். சாத்தான் அப்படின்னா குற்றம் சாட்டுகிறவன் என்று அர்த்தம். ஸோ அப்போ நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த குற்றம் சாட்டுகிறவனுடைய வாய் அடக்கப்படணும்,
அவங்களுடைய செயல்கள் முடக்கப்படணும்னா தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற மிக முக்கியமான ஒரு காரியம், நம்முடைய வாய் திறக்க வேண்டும். எதற்காக? தேவனை துதிப்பதற்காக, தேவனை ஸ்தோத்தரிப்பதற்காக, அவரை மகிமைப்படுத்துவதற்காக, அவருக்கு நன்றி சொல்லுவதற்காக. சரி, அப்போ பழைய ஏற்பாட்டில் எந்த சூழ்நிலையிலும் துதிப்பேன் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றாரு. சங்கீதம் 34:1 நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஸோ அதை நம்ம பார்த்தா நம்ம சாதாரணமாக எடுத்துக்குவோம். ஸோ இதெல்லாம் ஒரு முன்னுரை, நான் சொல்லிடுறேன். பட் இருந்தாலும் நம்ம டக்குன்னு பார்த்துட்டு நம்ம உள்ள மெயினான காரியங்களை நம்ம உள்ள தியானிப்போம். சங்கீதம் 34 இதை பார்க்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா சங்கீதம் 34 1வது வசனம் நமக்கு தெரியும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஓகே, ரைட். 2வது வசனம், கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். எல்லாமே ஓகே, ஃபைன், சூப்பர். ஸோ எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன்னு தாவீது எப்போ சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34ஆம் சங்கீதம் அந்த அடைப்புக்குறிக்குள்ள அவர் சொல்கிறாரு, தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். ஓகே, நமக்கு இது என்ன அப்படின்னு தெரியணும் அப்படின்னா, அபிமெலேக்கு அப்படிங்கிறவன் பெலிஸ்தியரின் ராஜா. அவனுக்கு முன்னாடி தாவீது மாட்டிக்கிட்டாரு. மாட்டினதுனால இப்போ பைத்திய சேட்டை பண்ணுறாரு. எப்படி பண்ணுறாரு? வாயில் நுர தள்ளிக்கிட்டு தன்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காக ஒரு பைத்தியக்கார மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு. அப்போது அந்த அபிமெலேக் என்ன சொல்கிறான், இவன் பைத்திய சேட்டை செய்யறதுக்காக என்கிட்ட கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி அவனை துரத்தி விடுறான். அப்போ தப்பிச்சோம் பொழைச்சோம் அப்படின்னு சொல்லி அபிமெலேக்கின் அரண்மனையை விட்டு வெளியேறி வருகிற அந்த தருணத்தில் தாவீது தன்னுடைய உள்ளத்திலிருந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துதான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஒருவேளை நம்ம அந்த இடத்துல இருந்திருந்தால் நம்ம என்ன சொல்லியிருப்போம்? முறுமுறுத்திருப்போம். ஆண்டவரே என்னை பைத்திய சேட்டை பண்ண விட்டுட்டீங்களே அப்படின்னு முறுமுறுத்திருப்போம். ஆனால் நாம் அப்படி செய்யாமல் நாம் பொறுமையாய் காத்திருந்து நாம் துதிப்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். தாவீதுக்கு இது தெரிஞ்சதுனால தான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், என்ன நடந்தாலும் நான் அவரை துதிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். யோபுவை பாருங்க, அவர் பயங்கரமாக ஓட்டை எடுத்து சொரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றாரு. ஆபகுக் 3:17-19 வரைக்கும் நமக்கு எல்லாருக்குமே தெரிந்தது தான். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், மந்தையிலே ஆடுகள் இன்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இன்றி போனாலும், இந்த மாதிரி ஒவ்வொரு வயல்களிலே தானியம் விளைவியாமல் போனாலும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்லி, இதெல்லாம் நடக்கலைனாலும் நான் என் ஆண்டவராகிய இரட்சகருக்குள் நான் களி கூறுவேன், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, இதெல்லாம் நடக்குதோ நடக்கலையோ எல்லாமே எதிராக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, அவர் என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஸோ ஓகே, இது எந்த சூழ்நிலையில் அவர் ஒரு வேளை சொல்லியிருக்கலாம் அப்படின்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு சிறிய தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் பாபிலோன் ராஜா எருசலேமையும் அதை சுற்றியுள்ள ஒவ்வொரு ஊர்களையும் அழிக்க போகிறான், சுட்டெரிக்க போகிறான் அப்படின்றத தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டு இருந்தாங்க. அதன் அடிப்படையில் ஒரு வேளை நம்ம பார்க்கும்போது வயல்களில் தானியம் இருக்காது, அத்திமரம் துளிர் விடாது, திராட்சை செடி பலன் கூடாது, மந்தையில் ஆடுகள் இருக்காது, தொழுவத்தில் மாடுகள் இருக்காது, எல்லாத்தையும் நேபுகாத்நேச்சார் சூறையாடிட்டு போனாலும் என்ன அவன் சூறையாட முடியாது. ஏனென்றால் ஆண்டவராகிய கர்த்தர் என் பலனாக இருக்கிறார், அவர் என்னுடைய மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் ஏறி இருக்க பண்ணுவார். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, மான்கள் உயரமான இடங்களில் வேகமாக ஏறத்தக்கதாக அதனுடைய பாதத்தில் இருக்கிற அந்த பாதத்தில் குழம்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மான்களுடைய கால்கள் இருக்கிற குழம்பு உயரமான ஹைட்ஸ் எல்லாம் ஏறுற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும். தேவன் அப்படி தான் அமைச்சிருக்கிறார், அப்படி தான் வச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா, அதை துரத்துகிற வேட்டை மிருகங்கள், ஓநாய், சென்னாய், நரி, இந்த மாதிரி வேட்டை மிருகங்கள் கிட்டேருந்து தன்னை காப்பாற்றிக்கணும், கழுத, புலி, இந்த மாதிரி விஷயங்கள்கிட்ட தன்னை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா தேவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதனுடைய கால்களில் விரிக்குழம்பை வைத்திருக்கிறார். அது நல்லா உயரமான இடங்களில் ஸ்ட்ராங்காக காலை வச்சு அதனால் ஏறி டக்கு 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 டக்குன்னு அதனால் பயப்படாமல் மேலே போக முடியும். ஸோ அதைத்தான் சொல்கிறாரு, இந்த மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாமே எனக்கு எதிராக இருந்தாலும் ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என்னை உயரமான ஸ்தலத்தில் வச்சு பார்ப்பார், என்னுடைய எதிரிகள் மத்தியில் என்னை காப்பாற்றுவார்னு சொல்லி துதிக்கிறார். ஸோ நம்ம பார்க்கலாம், வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குதா, பைபிளில் பிரச்சனைகள் வழியாக கடந்து போன ஒவ்வொரு மனிதர்களையும் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ நம்ம நல்லா தெளிவாக பார்க்க முடியும்.
துதிக்கும் போது என்னென்னலாம் நடக்குது, துதியின் முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ நல்லா நம்ம கவனிக்கலாம். ஃபஸ்ட்டு துதிக்கும் போது நம்ம எதை புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, நம்முடைய அழைப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கலாம். அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, சீஷர்கள் உபவாசித்து கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கே அப்படின்னா நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் அந்தியோகியா பட்டணத்தில். சரி, ஓகே, கவனிப்போம். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எண்ணப்பட்ட சிமியோனும் சிரேன ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். ஓகே, இவங்க என்ன பண்ணுறாங்க? அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஸோ ஆராதனை என்பதும் துதித்து தேவனை மகிமைப்படுத்துவதும் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய மிகப்பெரிய மிக முக்கியமான காரியம். நம்முடைய அழைப்பை என்னவென்று நமக்கு உணர்த்தும். நம்ம இந்த காரியத்தை தான் செய்யணும் அப்படின்னு தேவன் சொல்ல வருகிற காரியங்களை புரிந்து கொள்ள செய்யும். ஸோ ஆராதிப்பதன் மூலமாக முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம்? அழைப்பை அறிந்து கொள்கிறோம். ரைட், ஓகே. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் இதை பார்த்துட்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் அழைப்பு என்னன்னு தெரியலையா? ஒருவேளை தேவனுக்கு சித்தமானால் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? உபவாசித்து ஆராதனை செய்யுங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள், தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். இருக்கிற காரியத்துக்கு நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எப்படிப்பட்ட அழைப்பை வச்சிருக்கிறாருன்ட்டு நம்மளால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். சரிங்களா? ஓகே, ரைட். அடுத்தது, ஆராதனை செய்யும் போதும் துதிக்கும் போதும் தேவனை மகிமைப்படுத்தும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் பிலிப்பி பட்டணத்தில் என்ன நடக்குது நமக்கு தெரியும். அங்கே வந்து மிகப்பெரிய காரியங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி பவுல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஜெபம் பண்ணுற இடத்துக்கு போயிட்டுருக்கிறாரு. அங்கே பிசாசு பிடிச்ச ஒரு பெண் வந்து, குறி சொல்கிற பெண் வந்து என்ன பண்ணுறா, இவங்க வந்து உன்னதமான தேவனுடைய மனுஷர்கள் சொன்னோம்னா அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிசாசை, அவருடைய சரீரத்தில் இருக்கிற பிசாசை விரட்டிட்டார். இப்போது அந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, நம்முடைய தொழில் போயிடுச்சுன்னு சொல்லி அவங்கெல்லாம் பிரச்சனை பண்ணி இவங்கள ஜெயிலில் பிடிச்சி போடுறாங்க. ஓகே, அப்போ 24வது வசனத்துலேருந்து என்ன நடக்குதுன்னு நம்ம வாசிக்கலாம். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொடு மரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நல்லா கவனிங்க, கால்களை தொடு மரத்தில் மாட்டி வைத்தான். ஓகே, ரைட். அப்போ அவர்கள் கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்குது. அப்போது 25வது வசனம், நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அப்போது இந்த சூழ்நிலையில் கூட ஜெபம் பண்ணாங்க அப்படின்றத நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் தேவனை துதித்து பாடினார்களாம். ஏன் துதித்து பாடினார்களாம்? தேவன் ஏற்கனவே தங்களால் செய்த அற்புதங்களை அவர்கள் கண்ணார கண்டதுனால, தேவன் யார், எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அனுபவிச்சதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற பிரச்சனையை பார்க்காம முன்னாடி அவர் செஞ்ச நன்மைகளை அவர்கள் சொல்லி விவரித்து பாடினாங்க. பாட்டுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நன்மை செஞ்சுருக்கிறார் அப்படிங்கிறதான் பாட்டு. நம்முடைய வாழ்க்கையில் என்ன நன்மை செஞ்சுருக்காரு அப்படிங்கிறதான் ஸ்தோத்திரம் செய்தல், நன்றி செலுத்துதல். அப்போது இஸ்ரேல் மக்கள் வாழ்க்கையில் இதை செஞ்சுருக்காரு, அதை செஞ்சுருக்காரு, எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, செங்கடலை பிளந்தவரே, யோர்தானை பிரித்தவரே, இதெல்லாம் நம்ம சொல்கிற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நம்மளை விட அது அவங்களுக்கு தான் மிக முக்கியமாக பொருந்து. ஏன்னா அவர்கள் இஸ்ரேல் ஜனத்தை சேர்ந்தவர்கள். அதனால் அவங்க உரிமையோட தேவனை துதிக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, பவுல் வந்து நேருக்கு நேராக இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் பவுலுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. அநேக அற்புதங்களை அவர் கேள்விப்படுறாரு, அவரும் அநேக அற்புதங்களை அவர் செய்கிறார். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுனால பவுலுடைய வாழ்க்கையில் விசுவாசம் பெருகுகிறது. அந்த பெருகின விசுவாசத்தை கொண்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நன்றி உணர்வினால் ஏற்கனவே நடந்த நன்மைகளுக்காக தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ அற்புதம் நடக்குது. ஸோ யாரெல்லாம் நன்றி செலுத்துகிறோமோ, நன்றி செலுத்துவதும் துதி தான். நன்றி செலுத்துவதும் துதி அப்படின்னா என்னென்னா, கடவுளுடைய பேரை நம்ம புகழணும், அதுதான் துதி. ப்ரைஸ் அப்படின்னா
புகழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். கடவுளுடைய பேரை புகழ்வது தான் துதி. அவர் என்ன நன்மை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி புகழ 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 இங்கே பாருங்க 26வது வசனம். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. இதை பார்த்த உடனே அந்த ஜெயிலர் என்ன பண்றாரு? சூசைட் பண்ணிக்க போறாரு. அப்போ பவுல் அந்த இருட்டுக்குள்ள நைட்டு நேரத்தில் அங்கே தீப்பந்தம் இருந்துச்சா வெளிச்சம் இருந்துச்சா அதெல்லாம் தெரியல. அவர் சூசைட் பண்ணிக்க போனார். அதை இங்கிருந்தே பவுல் என்ன பண்ணுறாரு? அவர் சென்ஸ் பண்ணிட்டு, நீ உன்னை கொன்றாத, உன்னை தற்கொலை செஞ்சுக்காத, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே அப்படின்னு சொல்லி இங்கிருந்து நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம், யாரும் தப்பிச்சு போகல அப்படின்னு சொன்ன உடனே தீப்பந்தங்களை கொண்டு வர்றாங்க. எல்லாரும் போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவனுடைய பாதத்துக்கு முன்பாக அந்த ஜெயிலர் விழுந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்யணும்ட்டு அவன் என்ன பண்ணுறான் கேட்குறான். அவன் எப்படி கேட்குறான் அப்படின்னா, அவர்கள் சுவிசேஷத்தையே கிறிஸ்து செய்த நன்மைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து தங்கள் மூலமாய் செய்த நன்மைகளை ஒருவேளை பாட்டா பாடியிருக்கலாம். அதனால தான் இவன் என்ன பண்ணுறான், நான் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்னு கேட்குறான். ரட்சிப்பை பற்றி தான் இவர் பாட்டா பாடியிருக்காரு. அதனால தான் என்ன கேட்குறான், நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு. ஸோ நம்ம ரட்சிப்பின் வழியை மற்றவங்களுக்கு அறிவிக்கணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அற்புதங்கள் நம்ம மூலமாக நடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம் தேவனை துதித்து ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஓகே, துதி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7வது வசனம். அங்கே ஏயோதியால் சிந்திக்கேயால் அப்படிங்கிற 2 பேருக்கு சபையில் சண்டை. ஸோ இந்த காலத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சபையில் பொதுவாக பெரிய பெரிய பாவங்கள் இருக்கும், இல்லாமல் இல்லை, ஒருவேளை இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் நார்மலாகவே சபையில் பொதுவாக இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்குள்ள ஏதாவது அரசல் புரசல் புறங்கூறுதல், நிறையா பிரச்சனை, கருத்து வேறுபாடுகள் நிறைந்ததாக தான் சபை எப்பயுமே இருக்குது. சபையில் பெண்களுடைய வேலை புரணி பேசுகிறது தான். ஆவிக்குரிய காரியங்களை பேசி அவங்க வளர்கிறாங்களோ இல்லையோ புரணி பேசுகிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. ஸோ அதே பிரச்சனை தான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து பவுல் எழுதுகிறாரு. அப்போது அவங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். சரிங்களா? அவங்க ஒரே சிந்தையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருவருக்கும் சபை மக்கள் எல்லாருக்கும் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5, 6, 7 நம்ம 4வது வசனத்திலிருந்தே நம்ம வாசிக்கலாம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஏன்னா சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம துதிக்க முடியும். அடுத்தது பிரச்சனை நேரத்தில் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்கிறார். ஏன்னா அவங்க ஏற்கனவே 2 பேர் சண்டை போட்டுட்ருக்குறாங்க. அதனால சொல்கிறாரு, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஸோ பவுல் சொல்லும்போது, பிலிப்பியர் சபைக்கு எழுதும்போது பிலிப்பு மக்களுக்கு தெரியும், அவங்க கைகளும் கால்களும் தொழுமரத்திலே கட்டப்பட்டு அடிக்கப்பட்டு சவுக்கில் அடி வாங்கி அவங்க ஜெயிலில் இருக்கும்போது சாந்தமாக இருந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. சந்தோஷமாக இருந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, 6வது வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஃபர்ஸ்ட் தேவனை துதித்து பாடி அடுத்து ஜெபிக்கிறாங்க. அப்போ அப்படி செய்யும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, 7வது வசனம், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஃபஸ்ட்டு பிரச்சனை அப்படின்னா புலம்புறதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா துதிக்க ஆரம்பிக்கணும். ஜெயிலில் கைகளும் கால்களும் கட்டப்பட்டு உடம்பெல்லாம் காயமாக இருக்கும்போது பவுலும் சீலாவும் புலம்பிக் கொண்டிருக்காம முறுமுறுக்காம துதித்து பாடினார்கள். துதித்து பாடி ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபம். ஸ்தோத்திரம்னா என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு சொல்றது இல்லை. ஸ்தோத்திரம் அப்படின்னாலே என்ன அப்படின்னா, கடவுளுக்கு நன்றி என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவது, அவருடைய பெயரை உயர்த்துவது, அவருடைய பெயருக்கு மகிமை செலுத்துவது தான் ஸ்தோத்திரம். வேற ஒன்றுமே கிடையாது. அவர் என்னென்னவெல்லாம் நன்மை செஞ்சாருன்னு யோசித்து பார்த்து துதித்து நன்றி செலுத்தி நாம் ஆராதனை செய்த பிறகு நம்ம ஜபிக்கும் போது அந்த ஜபத்துக்கு ஒரு பவர் இருக்குது, அதற்கு ஒரு வல்லமை இருக்கிறது. ஏன் அப்படின்னா, தேவனுக்குன்னு ஒரு பிரசன்னம் இருக்குது. அவருடைய பிரசன்னம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் 22, 1, 2, 3 நீங்கள் வாசிக்கும் போது தெரியும்.
என் தேவனே ஏன் என்னை கைவிட்டின்னு சொல்லி அங்கே தாவீது புலம்புகிறார். புலம்புற மாதிரி இருந்தால் 3ஆம் வசனத்தில் ஒரு விடையை சொல்றார். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். அப்போ தேவன் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர், உன்னதத்தில் வாசமாய் இருக்கிறவர், நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசமாய் இருக்கிறவர். இதெல்லாம் அவருக்குரிய நாமங்களா இருந்தாலும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். இந்த மாதிரி நிறைய நாமங்கள் இருக்கு. 5வது அவருக்கு இன்னொரு நாமம் இருக்கு. அவர் தம்முடைய ஜனங்களின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிறவர். அப்போ துதி அப்படின்னாலே அங்க ஆண்டவர் பிரசன்ட் ஆயிடுவாரு. ஆண்டவர் எப்போதும் நம்மளோட இருந்தாலும் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, துதி என்பது அவரை வரவேற்க கூடியது. அதாவது கெஸ்ட் ஒருத்தங்க வர்றாங்க அப்படின்னா அவங்களை வரவேற்பதற்கு சில உரைகளை நம்ம கூறி அவங்களை புகழுவோம், அவங்களுக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிப்போம். அப்போ அவங்களுடைய உள்ளம் பூரிப்படையும். ஸோ ஆண்டவர் நம்மளோடயே இருக்கிறாரு, கூடயே இருந்தாலும் அவரை மகிழ்விப்பது துதி. அப்போ ஒருத்தங்களை மகிழ்விச்சிங்கன்னா, ஒருத்தங்களை சந்தோஷப்படுத்தினா நமக்கு என்ன தேவையோ அவங்க செய்வாங்க. அப்போ தேவனை சந்தோஷப்படுத்துவது துதி. துதிச்சதுக்கு அப்புறம் அவர் உள்ள சந்தோஷமானதுக்கு அப்புறம் நீங்க கேட்டு பாருங்க, அவர் கேட்பதை கொடுப்பார். மனிதனாகி ஏரோது என்ன பண்றான் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மனிதனாகி ஏரோது அந்த ஏரோதியாளின் குமாரத்தி நடனம் பண்ணி சந்தோஷப்படுத்துறா. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான், என் ராஜ்யத்துல நீ பாதி கேட்டாலும் தர்றேன்னு சொல்றான். அப்போ ஒரு மனுஷனே அப்படி சொல்லும் போது தேவனுக்கு முன்பாக நாம் துதிக்கும் பொழுது அவர் எதை கொடுக்காமல் இருப்பார்? தம்முடைய குமாரனையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர் இந்த பூமியில எதை கொடுக்காம இருப்பாரு? கொஞ்சம் என்ன பண்ணுங்க, யோசிச்சு பாருங்க. ஓகே, அப்போ துதி என்ன பண்ணுகிறது? சிந்தையை காக்கிறது. ஃபர்ஸ்ட் துதிக்கும் போது அழைப்பை அறிந்து கொள்கிறோம். 2வது அற்புதத்தை நாம காண முடியும். 3வது நாம் நம்முடைய சிந்தையை காத்துக்கொள்ள முடியும். ஓகே, துதி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பயனுள்ளவராய் மாற்றும். ரோமர் 1:21 பார்த்தீங்கன்னா எல்லாரும் எடுத்து நம்ம வாசிக்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். ஏன் பழைய ஏற்பாட்டு காலத்திலே பூமியிலே விக்கிரக ஆராதனை வந்தது என்று இங்கே பவுல் ஒரு மிகப்பெரிய ஒரு க்ளூவை கொடுக்குறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நியாயப்பிரமாணத்திற்கு முன்பாக, வெள்ளத்திற்கு முன்பாக மக்களுடைய தவறு என்ன என்று சொல்லி பவுல் இங்கே தெரியப்படுத்துகிறார். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அப்போ அந்த காலத்துல தேவனை அறியாத இஸ்ரேல் தேசம்னு ஒன்று உருவாகல. மக்கள் எல்லாருமே கூட்டமாய் சினேயார் தேசத்தின் சமபூமியிலே, மெசபொத்தேமியாவிலே, பாபிலோனிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்துல ஆதாம் முதல் நோவா வரைக்கும் இருந்த தலைமுறைகள் எல்லாமே வாழ்ந்துகிட்டு இருக்குது. வெள்ளத்துக்கு முன்னாடி எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த காலத்துல தான் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் தேவனை அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமல், தேவனை ஸ்தோத்தரிக்காமல் தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். அப்படின்னா என்னன்னா, அவர்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, நீங்க நல்லா கவனிச்சுக்கலாம். 22-23 அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அப்போ நோவாவின் காலத்தில் ஓரின சேர்க்கை, மிருகத்தோடு புணருதல், இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி பயங்கரமான விஷயங்கள்லாம் நடந்து தேவதூதர்களையும் விட்டு வைக்கல, அவங்களையும் நாங்கள் அறியணும்னு கூப்பிடுறாங்க எங்கள் லோத்தின் காலத்தில். ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் நோவாவின் காலத்திலையும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால தான் முதன் முறை அவர் வெள்ளத்தை கொண்டு அழிக்கிறார். அப்போ தேவன் பூமி அழிக்கிறதுக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பாவங்கள். இந்த பாவங்கள் வர்றதுக்கு காரணம் விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை வருவதற்கு காரணம் விக்கிரகம், சிலை வழிபாடு இல்லாத, சிலைகளற்ற, உருவங்களற்ற ஆவியாய் இருக்கிற இந்த தேவனை உண்மையாய் ஆவியோடு தொழுது கொள்ளாதது நிமித்தம் இப்போ இவர்கள் தங்கள் சரீரத்தோடு கூட உண்மையற்ற விக்கிரகங்களை தொழுது கொள்ளுகிறார்கள். உண்மை இல்லாத விக்கிரகங்களை தொழுது கொள்ளுகிறார்கள். இவர்களுடைய வாழ்க்கையிலே பொய்யான இன்பங்களை அனுபவிக்க துவங்குகிறார்கள். அதனால தான் இந்த அசுத்தமான அருவருப்பான பாவங்கள்லாம் வருது. தேவன் பூமியை மொத்தமாக வேரோட அழித்து போடுகிறார். சத்தியமாகிய தேவனை விட்டு விட்டார்கள், பொய் அவங்களுக்குள்ள வருது. சத்தியமாகிய தேவனை ஆராதிக்க விட்டு விட்டார்கள்,
ஆராதிக்காமல் விட்டு விட்டதுனால இப்போ அவங்க வாழ்க்கையில் பொய் டேக் ஓவர் பண்ணிடுச்சு. அப்போ இங்கே வசனம் என்ன சொல்லுது? உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. அப்போ இவர்கள் என்ன சிந்தனைகளினாலே வீணர் ஆனார்கள். எப்படி வீணா போனாங்க? இப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம வீணா போன மாதிரி இருக்கிறோமா? அருவருப்பான பாவங்கள், நம்முடைய வாழ்க்கையில தோல்விகள், எல்லா விதமான தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கா? ஒன்னே ஒண்ணுதான், நம்ம தேவனை ஆராதிக்கவில்லை. ஆகையினால் தேவனற்ற தேவனுடைய ஜீவனுக்கு எதிராக இருக்கிற பொய்யான காரியங்களை நம்ம பிடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. நம்ம யூஸ்ஃபுல்லாக மாறணும்னா அவரை துதிக்க ஆரம்பிக்கணும், அவரை ஆராதிக்க ஆரம்பிக்கணும். சரிங்களா? ஓகே, அடுத்தது துதி நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தா, துதி நம்ம விசுவாசத்தில் வல்லவனாய் மாற்றும். ரோமர் 4:21 நம்ம வாசிக்கலாம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று அவன் என்ன பண்ணா, முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அவன் அவிசுவாசமா இருக்கல, தேவனை குறித்து அவன் சந்தேகப்படலை. இது எப்படி ஆகும்னு கேள்வி கேட்டாலும் அதுல நிலைத்து நிற்காமல் அவன் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். எப்படி வல்லவனானான்? அவன் விசுவாசத்தில் வல்லவனாவதற்கு தேவனுடைய வார்த்தை உதவியா இருந்தது. தேவனுடைய வார்த்தை என்ன? ஆபிராம் என்பதை ஆபிரகாம் என்று மாற்றினார். சாதாரண பெயரை இப்ப ஜாதிகள், திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். அப்போ அவன் காதுல ஆபிரகாம் என்ற தன்னுடைய பேரை சொல்றான், மற்றவங்களும் சொல்றாங்க. அதை கேட்க 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 அவனுக்கு விசுவாசம் வருது. திரளான ஜாதிகளுக்கு தகப்பன், இந்த திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்ன நீங்க சொல்லிட்டீங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி 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 அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். அதே மாதிரி சாராள் சொல்றாங்க, சாராய் அப்படிங்கிறத சாராள் அப்படின்னு மாட்டிட்டார். திரளான ஜாதிகளுக்கு அவர் தாயாக மாறினாள். அப்போ இந்த ரெண்டையுமே யோசிச்சு 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 ஆபிரகாம் என்ன பண்றாரு? மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறார். அப்போ அவளை தாயா மாத்திட்டீங்க, என்னை தகப்பனா மாத்திட்டீங்க, நன்றி. அவளை தாயா பாக்குறீங்க, என்னை தகப்பனா பாக்குறீங்க, நன்றி 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 நன்றின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. திடீர்னு ஒரு வருஷத்துக்குள்ள அவள் சாராள் கர்ப்பவதியாய் மாறுகிறாள். அவளுடைய சரீரத்துல இங்க ஆபிரகாமின் ஜீவன் கடந்து செல்கிறது. அவங்களுக்கு ஈசாக்கு என்கின்ற பிள்ளை பிறக்கிறது. அப்போ இத்தனை நாள் துக்கத்தோட இருந்தவங்க இப்ப சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க, எனக்கு பிள்ளை பிறக்குமா அப்படின்ட்டு. அப்போ கேட்கறவங்க எல்லாரும் சிரிப்பாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ஈசாக்கு அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஈசாக்குன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நகைப்பு. ஸோ இத்தனை நாள் துக்கமும் வேதனையுமா இருந்த அவங்களுடைய வாழ்க்கையை தேவன் நகைப்பாய் களிப்பாய் மாற்றினார். அதற்கு காரணம் அவங்களுடைய வாழ்க்கையில புலம்பாம துக்கத்தின் மத்தியில் தேவனை ஆபிரகாம் துதிக்க ஆரம்பித்தான். யோபு கூட பாருங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி அவர் துதிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ எப்பெல்லாம் ஜனங்க துதிச்சாங்களோ அங்கெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்க துவங்குகிறது. அப்போ துதி நம்மை விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாற்றுகிறது. அடுத்தது துதி நம்மை தூய்மையாக்குகிறது. எப்படி தூய்மையாக்கும்? எபேசியர் 5:18 இதை நம்ம ரொம்ப அதிகமாக பார்த்துருக்க மாட்டோம், பட் கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு வசனம். எபேசியர் 5:18 19 துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. அதாவது நம்ம ஒரு போதைப் பொருளுக்கு, எந்த ஒரு போதை வஸ்துக்களுக்கும் அடிமைப்படாமல், எந்த ஒரு வெறிக்கும் அடிமைப்படாமல், எந்த ஒரு மிருகத்தனமான காரியத்துக்கும் அடிமைப்படாமல் ஆவியினால் நிறைந்து என்ன பண்ணணும்? துன்மார்க்கத்திற்கு ஏதுவானவர்கள் மதுபான வெறி கொண்டு அதில் கடந்து அவங்க மாம்சத்தில் நிறைஞ்சு அவங்க செய்கிறதெல்லாம் செய்வாங்க. ஆவியினால் நிறைஞ்சிருக்கிறான்ட்டு ஒருத்தனுக்கு அடையாளம் என்னன்னா, ஆவியினால் நிறைந்தவனின் அடையாளம் என்ன செய்வான் அவன்? 19 சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தை கர்த்தரை பாடி கீர்த்தனை பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. அப்போ எல்லாவற்றிலும் பிதாவாகிய தேவனை நம்ம ஸ்தோத்தரிக்கணும். எப்படி ஸ்தோத்தரிக்கணும்? சங்கீதங்கள், கீர்த்தனைகள், ஞான பாட்டுகள், இது எல்லாத்தையும் வச்சு ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனை பண்ண வேண்டும். எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். நம்ம இது செய்யும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொன்னால் என்ன ஆகுவான்? ஒருத்தன் தூய்மை ஆவான், பக்தி விருத்தி அடைவான். ஸோ அதைத்தான் இங்கே வசனம் சொல்லுகிறது. நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமைப்படாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஆவியினால் நிறைந்து தொடர்ந்து அந்த ஆவியினால் நிறைந்த வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நாம் துதியினாலே ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும்.
தேவனை ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்துகிற பாடல்களினாலே நாம் புத்தி சொல்லும்போது நாம் தூய்மையாக்கப்படுவோம். அதைத்தான் வசனமும் இங்கே சொல்கிறது. ஓகே, ரைட். அடுத்தது இந்த துதி நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ளே பக்தி விருத்தியை உண்டாக்குகிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம், 14ஆம் அதிகாரத்திலையும் நம்ம பார்க்கலாம். நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த வசனம் தான், அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். நல்லா கவனிங்க. 1 கொரிந்தியர் 14:3-4. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். அதாவது தீர்க்க தரிசனம், அதாவது 9 ஆவிக்குரிய வரங்கள் நமக்கு தெரியும். அதில் 8மே பிறருக்கு பயன்படும். முதல்ல அதாவது நமக்கு, அதாவது தனக்கு ஒரு பயனாக இருக்கக்கூடிய அந்த 9 வரங்கள் ஒரு வரம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்நிய பாஷை. ஏன் அப்படின்னு 4வது வசனம், அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனும் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஸோ ஓகே, இந்த அந்நிய பாஷைக்கும் துதிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா நம்ம நல்லா இந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா தெரியும். ஓகே, ரைட். 14வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். 1 கொரிந்தியர் 14:14. ஓகே, எண்ணத்தினாலெனில் நான் அந்நிய பாஷைகளை விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று என் கருத்து பயனற்றதாக இருக்கும். இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும்போது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்திற்கு ஆமேன் என்று எப்படி சொல்லுவான்? நீ பேசுகிறது இன்னது என்று அறியானே. நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டானே. உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போது சபையில் பேசும்போது அதுக்கு வியாக்கியானம் தேவை. ஆனால் ஒருவன் தனிப்பட்ட விதத்திலே வீட்டிலே தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவுன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் அந்நிய பாஷை பேசும்போது நாம் அறியாத மொழியினாலே தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். சரிங்களா? ஒன்று மனுஷர் பாஷைகள், தூதர் பாஷைகள் என்று இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில். அப்போ மனுஷர் பாஷைகளும் உண்டு, தூதர் பாஷைகளும் உண்டு. உலகத்தில் கிட்டத்தட்ட 290க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. ஸோ அத்தனை நாடுகள்லையும் கிட்டத்தட்ட உலகத்தில் எத்தனையோ மொழிகள் இருக்குது. இந்தியாவிலேயே 3000 மொழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சில புள்ளி விவரங்கள் 5000 மொழிகள் சொல்லுகிறது. அப்போது கிட்டத்தட்ட உலகத்தில் ஒரு 10,000 மொழிகள் இருக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் மனுஷர் பாஷைகள். அது இல்லாமல் தூதர் பாஷைகள் அப்படின்ட்டும் பாஷைகள் இருக்கிறது. சில பேர் என்ன சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது ஒரு உயர்வு நவிழ்ச்சி அணி, பவுல் வார்த்தை விளையாட்டு, வேர்ட் பிளே அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் தூதர்களும் பேசக்கூடிய பாஷைகள் இருக்குது. இன்றைக்கும் பரலோகம் தமிழ் பேசுதான்னு தெரியல. உலகத்தின் முதன்மொழி தமிழ் மொழின்னு சொல்கிறாங்க. அது நமக்கு ஓகே, அதை கூட நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் பரலோகம் இன்றைக்கி எபிரேய மொழி பேசலை. அதே மாதிரி பரலோகம் தமிழ் மொழி பேசுதா அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா தூதர்கள் என்ன மொழி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஏன்னா தூதர்கள் பேசக்கூடிய ஒரு பாஷை இருக்கிறது அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம பார்க்கிறோம். சரி, அந்நிய பாஷையை பற்றி இன்னொரு நாள் நம்ம பார்ப்போம். இப்போது இந்த பாஷையின் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். பேசும்போது நாம் அறியாத இந்த பாஷையினால் தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். ஓகே, இந்த மகிமைப்படுத்தக்கூடிய அந்நிய பாஷை நம்முடைய வாழ்க்கையிலே பக்தி விருத்தியை கொண்டு வருகிறது. அது மாத்திரம் இல்லை, பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்படைய பண்ணத்தக்க ஆறுதல் என்று நான் அவர்களுக்கு சொன்னாலும் அவர்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இது பக்தி விருத்தியையும் நமக்கு ஆறுதலையும் கொண்டு வருகிறது. தீர்க்க தரிசனம் பக்தி விருத்தியும் ஆறுதலை சபைக்கு கொண்டு வருது. அந்நிய பாஷை நமக்கு பக்தி விருத்தியை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஓகே, ரைட். சரி, கிறிஸ்துவும் துதியும் பற்றிய சில ரகசியங்களை நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே, துதி என்ற வார்த்தைக்கு எபிரேய பதம், எபிரேய மொழியில் யஹூதா என்று பெயர். சரிங்களா? நிறையா வார்த்தைகள் இருக்குது. தோடா, யாடா, தெஹில்லா, பாரக், இந்த மாதிரி நிறையா காரியங்கள் துதியை பற்றி இருக்கிறது. ஆனால் இந்த யூதா கோத்திரத்தை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யூதா அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரை துதிப்பேன். யா ஹூதா, அது யா என்றால் கர்த்தர்,
இருக்கிறவர் என்றும், ஹூடா என்றால் துதிப்பேன் என்றும் அர்த்தம். சரி, அப்போ யாக்கோபுக்கு குழந்தைங்க பிறக்கும்போது மனைவி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்கா. இப்போ என் புருஷன் சேர்ந்து இருப்பார், என்னோட இருப்பார், அப்படி இருப்பார், இப்படி இருப்பார்னு சொல்றாங்க. ஆனா யூதா பிறக்கும்போது மட்டும் என்ன பேர் வைக்கிறாங்க? யகூதா, அதாவது கர்த்தரை நான் துதிப்பேன் என்று சொல்லி சுயநலம் இல்லாம பேர் வைக்கிறாங்க. ஸோ சுயநலம் இல்லாம பேர் வைக்கப்பட்ட இந்த யாக்கோபின் 12 ஒரு கோத்திரமாகி யூதா கோத்திரத்துல சுயநலமற்றதாய் வைக்கப்பட்ட பேர்ல தன்னலமற்ற இந்த பேர் வைக்கப்பட்ட இந்த மனுஷன் வாழ்க்கையில தான் இயேசு கிறிஸ்து வந்து பிறக்கிறாரு. சரிங்களா? ஸோ இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லுகிறது? வெளிப்படுத்தல் 5:5 அவர் யூதா கோத்திரத்து சிங்கம் என்று சொல்லுகிறது. அது மாத்திரம் இல்லை, ஏசாயா 10:27, எபிரேயர் 1:8-9 நம்ம வாசிக்கிறோம். கிறிஸ்து ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமா. அப்போ கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ள இருக்குதுன்னா நாமும் ஆனந்த தைலத்தினால் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறோம். சரிங்களா? ஏசாயா 61:3 சொல்லுகிறது, கிறிஸ்து ஆனந்த தைலத்தை பிறருக்கு கொடுக்கிறவர். அப்ப எப்பயுமே உம்மனா மூஞ்சியோட இருக்கணும், துக்கத்தோட இருக்கணும், வருத்தத்தோட இருக்கணும், வேதனையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேத வசனங்கள் நம்மை குறித்து சொல்லவில்லை. நாம எப்பவுமே புலம்பிக்கிட்டே இருக்கணும்னு வசனம் சொல்லவே இல்லை. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். அதைத்தான் பழைய ஏற்பாட்டிலேயே ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அப்போ சந்தோஷம் அப்படிங்கிறது சூழ்நிலையை பொறுத்ததல்ல, கர்த்தர் யார் எப்படிப்பட்டவர் என்பதை பொறுத்தது. அப்ப நம்ம வாழ்க்கையில இருக்குது அப்படின்னா நம்ம சந்தோஷமா இருப்போம், இல்லைன்னா துக்கமா இருப்போம். ஆனா கர்த்தர் எப்பயுமே நேற்றும் இன்றும் என்றும் இயேசு கிறிஸ்து மாறாதவரா இருக்கிறார். நான் கர்த்தர் நான் மாறாதவர்னு மல்கியால தேவன் சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் யோசிக்கும் போது நம்மளால துதிக்காம இருக்கவே முடியாது. ஏன்னா கர்த்தர் எப்போதுமே ஒரே மாதிரியா இருக்கிறார். அவர் பேரே இருக்கிறவர். அப்பனா நேற்றுக்கு அவர் இருந்தாரு, இன்னைக்கு இருக்கிறாரு, நாளைக்கு இருப்பாரு. ஒரே மாதிரி அவர் இருக்கிறாரு. அவர் மாறுவதே இல்லை. பொய் சொல்ல தேவன் மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்லன்னு வசனம் சொல்லுது. அவர் என்னைக்குமே மாறாதவர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? இந்த ஆனந்த தைலத்தை நாம் கிறிஸ்துவிடமிருந்து பெற்றுக்கொள்வோம். சரிங்களா? ஓகே, ரைட். அதே மாதிரி புதிய மனுஷன் பழைய மனுஷன் என்பதை குறித்து ஏசாயா 61:3 ஒரு ரகசியம் இருக்கு. சரிங்களா? ஓகே, சரி. அது என்ன நம்ம பார்த்தோம்னா, ஆண்டவர் அங்க சொல்றார் ஏசாயா மூலமா, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கிறவர். சரி, நல்லா கவனிங்க. நம்முடைய ஆவி ஆதாம் மீறுதல் செய்தலினாலே நம்முடைய ஆவி மரித்து போனது. ஆதாமுடைய ஆவி மரித்து போனது. அந்த மரித்த நிலையில அப்படின்னா தேவனை விட்டு பிரிக்கப்பட்ட நிலையில இருக்கிற ஆவியோட தான் நம்ம பிறந்தோம். அந்த ஆவியைத்தான் பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஒடுங்கின ஆவி. இந்த ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக தேவன் எதை கொடுக்கிறாராம்? துதியின் உடை. அப்படின்னா என்னன்னா, நம்ம மறுபடியும் பிறக்கும் போது நம்முடைய ஆவி மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டது. அந்த ஆவியில பிசாசுடைய தன்மை நீங்கி இங்க தேவனுடைய தன்மை கிறிஸ்துவின் ஜீவன் உள்ள வந்துச்சு. அதுக்கு பேர் தான் துதியின் உடை. ஏன்னா கிறிஸ்து ஆனந்த தைலத்தோட இருக்கிறாரு. ஆதாமின் காலத்திலிருந்து அழுகை, புலம்பல், வேதனை, வருத்தம் இதெல்லாம் உண்டாச்சு. வேதனையோட பிள்ளை பெறுவான்னு சொன்னாரு. நீ வேர்வை சிந்தி தான் நீ வந்து என்ன பண்ணுவ? சாப்பிடுவேன்னு சொன்னாரு. இந்த வருத்தம்லாம் ஓகே இருந்தாலும் ஆண்ட